கைஸ், இன்னைக்கு நம்ம டாக்ஸிக் ரிவெஞ்ச் ட்ராமாவுடைய செகண்ட் பார்ட் தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ப்ளீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க, வீடியோ லைக் பண்ணிட்டு பாருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். லாஸ்ட் பார்ட்டில் ஹீரோயின் ஃபேமிலி அவங்க வாங்கின கடனுக்காக ஒரு வயசான ஆளுக்கிட்ட ஹீரோயினை வித்து போயிருப்பாங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம். இந்த ஆளு ஹீரோயினி கிட்ட தப்பா நடக்க ஃபோர்ஸ் பண்ணிட்டு இருக்கான். ஹீரோயினுக்கு வேற கையெல்லாம் கட்டியிருக்கிறதால அவங்களால தப்பிச்சும் போக முடியல. இது ஒரு பக்கம் இருக்கா, இந்த பக்கம் ஹீரோவை தான் காமிக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி ஹீரோயின் ஹாஸ்பிட்டல் இருக்கும்போது அவங்க அம்மா ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி அந்த வயசானவருக்கு கல்யாணம் பண்ணி வைக்க கூட்டிட்டு போயிருப்பாங்க இல்லையா, அது எல்லாத்தையும் நினைச்சு பார்த்துக்கிட்டே என் அப்பாவை கொன்ன கொலகாரியவா, அவளை காப்பாத்த ஏன் என் மனசு இந்த அளவு துடிக்குதுன்னு தன்னை தனி கேள்வி கேட்டுட்டு இருக்காரு. இந்த பக்கம் அந்த ஆளு ஹீரோயினை போட்டு ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணிட்டு இருக்க. ஹீரோயினை காப்பாத்த கரெக்டா அந்த நேரம் பார்த்து கூ வந்துறாரு. கூ வந்ததுமே அந்த ஆளை மூஞ்சிலே ஒரு எத்து விட்டு ஹீரோயினை காப்பாத்தி கூட்டிட்டு போறாரு. அந்த ஆளு கூவை ஸ்டாப் பண்ணி, உனக்கு எவ்வளவு தைரியம் தான் என்னையே நீ அடிச்சிருப்ப, உன் ஃபேமிலி என்கிட்ட கடன் வாங்கியிருக்க, அந்த கடனை கொடுத்துட்டு அவளை இழுத்துருப்போன்னு சொல்றாரு. அப்பன்னு பார்த்து கரெக்டா ஹீரோயினுடைய ஓவர் ஆக்டிங் அம்மா வந்துடுறாங்க. அவங்க வந்ததுமே அந்த வயசானவர்கிட்ட போயிட்டு, ஐயோ சார், என் பையனை மன்னிச்சிட்டுங்க, என் பையன் ரொம்ப சின்ன பையன், என்ன பண்ணுன்னு தெரியாம பண்ணிட்டான், இருங்க சார் இப்பவே அவனை கூட்டிட்டு போயிறேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் கையை உதறி விட்டுட்டு கூடி கையை பிடிச்சி முதல்ல வாடா இங்கேருந்து போலான்னு சொல்லி கூப்பிடுறாங்க. அம்மா ஏமா அந்த மாதிரிலாம் பண்றீங்க, அவ்வளோ உங்களுக்கு ஒரு பொண்ணு தானே, போய் நீங்க வாங்கின கடனுக்காக அவளை போயிட்டு ஒரு வயசானவருக்கு விற்க பாக்குறீங்க, நீங்க எல்லாம் பேரண்ட்ஸா இருக்க கொஞ்சம் கூட தகுதியே இல்லைன்னு கூ சொல்றதுக்கு. இந்த அம்மா இனிமே பிறந்ததுலேருந்தே ஹீரோயினியை வளர்த்த மாதிரி நாங்க இவளை 3 வருஷமா வளர்த்துருக்கோம், ஏன் நாங்க பட்ட கடனை இவ அடைக்க மாட்டாளா, நாங்க சொன்னா இவ எங்களுக்காக உயிரை கூட கொடுக்கணும், அவர் வயசானவரா இருந்தா என்ன, அவர் மேரேஜ் பண்ணிக்கிறதுக்கு இவளுக்கு என்ன அவ்வளோ கஷ்டமா இருக்கு, இவளால தான் அந்த ஹீரோ நம்ம பிசினஸ்ல ஏகப்பட்ட பிரச்சனை கொடுத்தாரு, இப்ப நம்ம ஃபேமிலியே பேங்க்ரப்ட் ஆக போகுதுன்னா அது இவளால தான், இவளுக்கு போயிட்டு பறிஞ்சு பேசுறடா முதல்ல பாடான்னு சொல்லிட்டு கூவா கையை பிடிச்சி ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லா இழுத்துட்டு போயிடுறாங்க. அவங்க போனதும் அந்த ஆளு ஹீரோயின் கிட்ட உன்னை காப்பாத்த யாருமே இல்லைன்னு சொல்லிட்டு மறுபடியும் மிஸ்பிஹேவ் பண்ண ட்ரை பண்றான். அந்த நேரம் பார்த்து கரெக்டா ஹீரோ உள்ள வந்துட்டு அந்த ஆளுடைய பாட்டம்ல எட்டி ஒரு உதவ வச்சு அதான் தள்ளி விட்டுறாரு. அந்த ஆளு எழுந்து ஹீரோவை பார்த்து வந்தா, ஐயோ மிஸ்டர் டியான் நீங்களா, நான் எதுவுமே பண்ணல, நான் இங்கேருந்து போயிடுறேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஓடி போயிறாரு. ஹீரோவை பார்த்ததுமே ஹீரோயின், டியான் நீங்களா என்ன காப்பாத்த வந்தீங்க, உங்களுக்கு இன்னுமே என் மேல கேரிங் இருக்கான்னு கேக்குறாங்க. ரொம்ப கனவு காணாத, நீ இந்த அளவுக்கு ஒரு கேவலமான பொண்ணா இருப்பன்னு நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல, இந்த மாதிரியான விஷயம்லாம் உனக்கு அவ்வளோ ஈஸியா போயிடுச்சுல, என்ன ஜெயில இருந்து ரிலீஸ் ஆனதும் எவன் கூட ஹூக்கப் பண்ணலான்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தியா, ஃபர்ஸ்ட் உன் பிரதர் ஹூ இப்போ இந்த வயசானவன் கேவலமா இல்ல அப்படின்னு சொன்னதும் ஹீரோயினுக்கு செம்மையா கோவம் வந்துச்சு. கோவத்துல ஹீரோயின் ஹீரோவை செவிலே அரைஞ்சிடறாங்க. உடனே ஹீரோயின் கழுத்தை பிடிச்சி நெரிச்சுக்கிட்டு, உனக்கு எவ்வளவு தைரியம் தான் என்னைய நீ அடிச்சிருப்ப, இருடி இதுக்கு நீ பே பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு ஹீரோயினை பிடிச்சி பெட்ல தள்ளி ஹீரோயின் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணிடுறான். நெக்ஸ்ட் ஹீரோயின் வீட்டுக்கு போறாங்க. அங்க அவங்க அம்மா ஹீரோயின் ட்ரெஸ் எல்லாம் தூக்கி வெளியில போட்டு, உனக்கு எவ்வளவு தைரியம் தான் மறுபடியும் இங்க திரும்பி வருவேன், மறுபடியும் ஹீரோ ஒன்னு டார்கெட் பண்ண ஆரம்பிச்சிட்டான், இதுக்கப்புறம் உன் கூட சேர்ந்து எங்களாலே அனுபவிக்க முடியாது, முதல்ல எங்க ஃபேமிலி விட்டு போன்னு சொல்லி ஹீரோயினை பிடிச்சி தள்ளி விட்டுறாங்க. அப்போ ஹீரோ அங்கே வராரு. அவரை பார்த்ததுமே ஹீரோயின் அவர் காலை பிடிச்சிக்கிட்டு, டியான் தயவு செஞ்சு என்னை விட்டுருங்க, நானே ஆல்ரெடி 4 வருஷம் ஜெயிலேருந்து ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன், இப்போ என் சூ ஃபேமிலி என்னை கை விட்டுட்டாங்க, நான் உங்களை பெக் பண்ணி கேட்குறேன், தயவு செஞ்சு இதுக்கப்புறமாதிரி என்னை ஃப்ரீயாக விட்டுருங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப கெஞ்சிட்டு இருக்காங்க. என்ன உன்னை விடணுமா, என் அப்பா சாகாம இருந்திருந்தா கண்டிப்பா உன்னை விட்டுருப்பேன், ஆனா நீ என் அப்பாவை கொன்ன கொலகாரி, உன்னை என்னைக்குமே விட மாட்டேன், உன் லைஃபை சாவை விட ரொம்ப மோசமானதா ஆக்கி கட்டுன்னு சொல்லிட்டு ஹீரோ இங்கேருந்து கிளம்பிடுறாரு. ஹீரோ போனதுக்கு அப்புறம் இந்த வேன் ஹீரோயின் கிட்ட வந்து, என்ன சிஸ்டர் உங்க நிலைமை இவ்வளோ மோசமா இருக்கு, இந்த சூ ஃபேமிலி உங்களை வீட்டை விட்டு வெளியே துரத்திட்டாங்களா, அச்சச்சோ பாவம், நீங்க உங்களை பார்க்கவே எனக்கு ரொம்ப பரிதாபமா இருக்கு, பாருங்களேன் உங்க மேலெல்லாம் எவ்வளோ டர்ட்டியா இருக்கு, இருங்க உங்க மேல தண்ணியை ஊற்றி வாஷ் பண்ணி விடுறேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் மேல தண்ணியை ஊத்திட்டு இருக்கா. உடனே ஹீரோயின் இருந்து அந்த வேன் கிட்ட, எனக்கு தெரியும் நீ தானே ஹீரோ கிட்ட நான் சூ ஃபேமிலி சேர்ந்த பொண்ணு, நான் ஸ்பை வேலை பார்க்க தான் ஹீரோ கிட்டே பழகிட்டு இருக்கேன்னு எதுக்கடி சொன்னேன்னு கேட்கறதுக்கு, ஆமாண்டி நான் தான் சொன்னேன், அதுக்கு என்ன இப்போ, நான் அந்த மாதிரி சொன்னதால தான் ஹீரோ என்ன கண்மூடித்தனமா நம்பிட்டு இருக்கான், இப்போ நான் என்ன சொன்னாலும் கேட்பான் தெரியுமான்னு அந்த வேன் சொல்றா. அதுக்கு ஹீரோயின், நீ ஹீரோ கூட ஸ்லீப் பண்ணுங்கிறதுக்காக அவங்க அப்பாவே கொலை பண்ணிருக்க, ஆனா அந்த பழைய ஏன் மேல தூக்கி போட்ட, இதெல்லாம் எனக்கு என்ன தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கியா, உண்மையை நீ எவ்வளவு நாளைக்கு தான் மறைச்சு வைப்ப, சீக்கிரமா நீ யாருங்கிறத ஹீரோக்கு ப்ரூவ் பண்ணி நீ கொலை பண்ண விஷயத்தை ரிவீல் பண்றேன்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கும் போதே அங்க ஹீரோ வராரு. ஹீரோ வரதை பார்த்ததுமே இந்த வேன் தானாவே கீழே விழுந்துக்கிட்டு ஹீரோயின் தள்ளி விட்ட மாதிரி ஃப்ரேம் பண்ணிடுறா. இந்த முட்டாள் ஹீரோவும் அந்த வேனை வந்து தூக்கி விட்டுட்டு, உனக்கு எவ்வளோ தைரியம் தான் நீ மறுபடியும் அவளை ஹர்ட் பண்ணிட்டே இருப்பேன்னு சொல்லிட்டு ஹீரோயினை செவில அறிஞ்சிடறான். நான் அவளை தள்ளி விடவே இல்லை, எதுக்கு என்ன நம்பவே மாட்டேங்கிறீங்கன்னு ஹீரோயின் சொல்றதுக்கு, நீ அவளை தள்ளி விட்டதை என் கண்ணால நானே பார்த்தேன், ஆனா எவ்வளவு திமிரு இருந்தா என்கிட்டே ஆர்கியூமெண்ட் பண்ணிட்டு இருப்ப, என்ன பார்த்தா உனக்கு என்ன முட்டாள் மாதிரி தெரியுதா, இரு இப்பவே போலீஸுக்கு கால் பண்ணி உன் மேல கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்றேன்னு சொல்லிட்டு ஹீரோ போலீஸுக்கு கால் பண்றாரு. உடனே இந்த வேன் ஹீரோ கிட்ட, பரவாயில்ல டியான் விடுங்க, அவளே பாவம், இப்பதான் சூ ஃபேமிலி அவளை வீட்டை விட்டு வெளியில துரத்திட்டாங்க, இதுக்கப்புறம் அவ எப்படி வாழ போறாங்கிறதே தெரியல, நம்ம வேற ஏன் கஷ்டப்படுத்திக்கிட்டு, அவளுக்கு வேணா இன்னும் ஒரே ஒரு சான்ஸ் கொடுக்கலாம், இதுக்கப்புறமாவது அவ திருந்தாலும் பார்க்கலாம்னு சொல்லிட்டு ஹீரோவை கூட்டிட்டு போயிடுறா. ஹீரோயினுக்கு எங்க போறதுன்னு தெரியாம அவங்க பெட்டி படுக்கையோட நடு ரோட்ல நடந்து வந்துட்டு இருக்காங்க. அப்போ சில ரவுடிங்க ஹீரோயினை பார்த்துட்டு காரை ஸ்டாப் பண்ணிட்டு, என்னம்மா தனியா நடந்து போறீங்க, வாங்க வாங்க நான் வேணா உங்களை வீட்டுல வந்து டிராப் பண்ணேன்னு சொல்லிட்டு கார்ல ஏறி சொல்லி ஃபோர்ஸ் பண்ணிட்டு இருக்கானுங்க. இல்ல என்னால வர முடியாதுன்னு ஹீரோயின் சொல்றதுக்கு ஹீரோயினை பிடிச்சி அழகா தூக்கி கார்ல போட்டுட்டு கிளம்பிடுறானுங்க. இவனுங்க அப்படியே ஹீரோயின்
ஹீரோயினை கிட்னாப் பண்ணிட்டு போறத கூலா கார்ல உட்காந்து இந்த கூவும் பார்த்து சிரிச்சிட்டு இருக்கான். ஏன்னா ஹீரோயினை கிட்னாப் பண்ண சொன்னதே இவன் தான். நல்லவன் நல்லவன் பார்த்தா இவன் பெரிய வில்லனா இருக்கான். ஹீரோயினை கிட்னாப் பண்ணிட்டு போனவங்க ஹீரோயின் கிட்ட மிஸ்பிஹேவ் பண்ண ட்ரை பண்றாங்க. அப்போ கரெக்டா கூ வந்துட்டு அந்த ரவுடிங்களை எல்லாரையும் அடிச்சு போட்டுட்டு ஹீரோயினை காப்பாத்துற மாதிரி ஆக்ஷன் பண்றான். அதாவது இவனே ரவுடிங்களை செட் பண்ணி ஹீரோயினை கடத்திட்டு அவங்க கிட்ட இருந்து ஹீரோயினை காப்பாத்துற மாதிரி ஆக்ஷன் பண்றான். இதெல்லாம் எதுக்கு பண்றானா, இவன் ஹீரோயின் மேல ரொம்ப கிரேசியான லவ்ல இருக்கான். எப்படியாவது ஹீரோயினை தனக்கு சொந்தமாக்கிக்கவும் ஹீரோயின் கிட்ட ஒரு நல்ல இம்ப்ரெஷனை கிரியேட் பண்ணவும் தான் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கான். ஹீரோயினை ஒரு ஹோட்டலுக்கு கிட்டிட்டு போயிட்டு சாப்பிட வைக்கிறான். அங்க ஹீரோயின் ரொம்ப அதிகமா சாப்பிட்டு இருக்காங்க. என்ன சுஜன் இந்த அளவு சாப்பிட்டு இருக்க, கொஞ்சம் கம்மியா தான் சாப்பிடுன்னு சொல்றதுக்கு நான் அந்த அளவுக்கு ரொம்ப பசியில இருக்கேன்னு ஹீரோயின் சொல்றாங்க. சாப்பிடு சுஜன் சாப்பிடு, இதுக்கப்புறம் நீ மொத்தமா எனக்கு சொந்தமாக போறேன்னு சொல்லிட்டு கூத்தா மனசுக்குள்ளே நினைச்சிட்டு இருக்க. மறுநாள் ஹீரோயினை கூட்டிட்டு போயிட்டு அவருக்கு தெரிஞ்ச கம்பெனில வேலையில ஜாயின் பண்ணி விடுறாரு. வேலை கிடைச்சதோ ஹீரோயினுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இதுக்கப்புறம் நம்ம லைஃபை நம்மளே ரன் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு அவங்க சந்தோஷமா அவங்க ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ண போறாங்க. அப்போ அந்த வேன் ஹீரோயின் பாஸுக்கு கால் பண்ணிட்டு உங்க கம்பெனில புதுசா ஒர்க் பண்றாளே அந்த சூஜன், அவ 4 வருஷம் ஜெயில இருந்துட்டு வந்தவ, அவளை மதுரை ஆளுங்களுக்கு உங்க கம்பெனில வேலை போட்டு கொடுத்தீங்கன்னா அதுக்கப்புறம் உங்க கம்பெனியோட ரெப்யூட்டேஷனே ஸ்பாயில் ஆயிடுன்னு சொல்லிட்டு மூட்டி விடுறா. உடனே இந்த பாஸும் ஹீரோயின் கிட்ட போயிட்டு நீ 4 வருஷம் ஜெயில இருந்துட்டு வந்தியா, உன்ன மாதிரி ஆளுங்களுக்குலாம் இங்க வேலை இல்லைன்னு சொல்லிட்டு ஹீரோயினை வேலை விட்டு துரத்திடுறாரு. ஹீரோயினுக்கு எங்க போறது என்ன பண்றதுன்னு தெரியாம பிளாட்ஃபார்ம்ல உட்காந்துருக்காங்க. அப்போ ஹீரோயினுக்கு கால் பண்ணிட்டு சுஜன் கம்பெனில ஒர்க்லாம் எப்படி போயிட்டு இருக்கு, அங்க இருக்கிறவங்களாம் உங்ககிட்ட நல்லபடியா நடந்துக்கிறாங்களா, பாஸ் உங்ககிட்ட கைனா நடந்துக்கிறாரான்னு கேக்குறாரு. ஆனா ஹீரோயின் தனக்கு வேலை போனதையோ தன்னை பாஸ் திட்டி வெளியில அனுப்புனதையோ எதையுமே சொல்லாம எங்க கூ மனசு கஷ்டப்படுவானுட்டு எல்லாரும் எங்கிட்ட நல்லபடியா நடந்துக்கிறாங்க, வேலையும் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு போய் சொல்றாங்க. அதுக்கு கோவம் ஹீரோயின் கிட்ட சுஜன் எதுக்கு கவலைப்படாத, இன்னும் கொஞ்ச நாள் மட்டும் பொறுத்துக்கோ, அம்மா அப்பாவுக்கு கோவம் குறைஞ்சதும் நானே உன்னை கூட்டிட்டு வந்து நம்ம கம்பெனிலே ஜாயின் பண்ணி வரேன்னு சொல்றாரு. கோ பேசி முடிச்சதும் ஹீரோயின் உட்காந்து தன்னை எப்படிலாம் ஹீரோ டார்ச்சர் பண்ணணும் அதெல்லாம் நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு உட்காந்துருக்காங்க. அப்போ நைட்டு கிட்ட இருந்து ஃபோன் கால் வருது. நைட்னா வேற யாரும் இல்ல, இதுக்கு முன்னாடி ஹீரோயின் அந்த ஃபேமிலியில தான் தங்கி இருந்திருப்பாங்க. ஆரம்பத்துல ஹீரோ கிட்டையும் தன்னை சூ ஃபேமிலின்னு சொல்லிக்காம நைட் ஃபேமிலி சேர்ந்த பொண்ணு தான் சொல்லி பழகிருப்பாங்க. நெக்ஸ்ட் ஹீரோயின் அந்த நைட்டோட வீட்டுக்கு தான் வந்திருக்காங்க. இந்த நைட்டு சரியான பர்வர்டு போல ஹீரோயினுக்கு கொடுக்க வேண்டிய காஃபியில் எதையோ மிக்ஸ் பண்ணிட்டு இருக்கான். ஹீரோயினும் எதுவும் டவுட் படாம அவன் கொடுத்த காஃபி அப்படியே குடிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோயின் அந்த நைட்டு கிட்ட நீங்க தானே ஹீரோடைய அப்பாவுக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்தீங்க, அவர் இறந்ததுக்கான ஏதாவது எவிடன்ஸ் உங்ககிட்ட இருக்கான்னு கேட்குறாங்க. ஆஹா என்கிட்ட இருக்கு, நீ ஃபர்ஸ்ட் இந்த காஃபியை குடி, நான் உள்ள போயிட்டு எடுத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு உள்ள போறாரு. உள்ள போனவன் அந்த வேனுக்கு தான் கால் பண்றான். அந்த வேன் போன்ல இந்த நைட்டு கிட்ட ஹீரோயின் கூட அப்ரோச் பண்ணும்போது மறந்துடமா வீடியோ எடு, அந்த வீடியோவை எனக்கு சென்ட் பண்ணு வர சொல்றான். கொஞ்ச நேரத்திலே ஹீரோயினுக்கு மயக்க வர மாதிரி இருக்கு. இந்த நைட்டு அவன் போன்ல வீடியோ கேமராவை ஆன் பண்ணி செட் பண்ணிட்டு ஹீரோயின் அப்ரோச் பண்றான். ஹீரோயின் அந்த மயக்கத்திலையும் என்ன விடு விடுன்னு சொல்லிட்டு எவ்வளவோ போராடிட்டு இருக்காங்க. அப்போன்னு பார்த்து கரெக்டா ஹீரோ வந்துட்டு அவனை அடிச்சு எட்ட தள்ளிடுறாரு. ஹீரோ பார்த்ததுமே அந்த நைட்டு நான் எதுவும் பண்ணல, அவதான் என்ன பணத்துக்காக செடியூஸ் பண்ணான்னு சொல்லிட்டு ஹீரோயினை ப்ளேம் பண்ணிட்டு இருக்கான். அப்பவும் ஹீரோ விடாம அந்த நைட்டை போட்டு 2 சாத்த சாத்திட்டு ஹீரோயினை போய் தூக்குறாரு. ஹீரோயினுக்கு ரொம்ப மயக்கமா இருக்கு. ஹீரோ முகத்தை பாக்குறாங்க, ஆனா அப்படியே மயக்கம் போட்டு விழுந்துறாங்க. மறுநாள் ஹீரோயின் கண் விழிச்சு பார்க்கும்போது ஹீரோடைய வீட்டுல தான் இருக்காங்க. ஹீரோ அவருடைய வீட்டுக்கே மயக்கத்துல இருந்த ஹீரோயினை தூக்கிட்டு வந்தார் போல. ஹீரோயின் ஹீரோ கிட்ட உங்க அப்பா இறந்ததுக்கான ஒரு முக்கியமான எவிடன்ஸ் அந்த நைட்டு கிட்ட இருக்கு, அதனாலதான் நான் நைட்டு தேடி போனேன், அந்த எவிடன்ஸுமே இப்ப எனக்கு கிடைச்சிச்சுன்னு சொல்றாங்க. அதுக்கு ஹீரோவோ ஹீரோயின் கிட்ட நீ சொல்றதெல்லாம் கேட்டு ஏமாறதுக்கு நான் ஒன்னும் முட்டாள் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்காரு. இப்பதான் இதுக்கு முன்னாடி ஹீரோயின் மயக்கத்துல இருந்தப்போ என்ன நடந்ததுன்னு காமிக்கிறாங்க. அந்த நைட்டை பிடிச்ச ஹீரோ அடிச்சு விசாரிச்சப்போ அந்த நைட்டு ஹீரோ கிட்ட மிஸ்டர் டியான் தயவு செஞ்சு என்னை விட்டுருங்க, எல்லாத்துக்கு காரணம் அந்த சூஜன் தான், அவ தான் ட்ரிக் பண்ணி இந்த மாதிரிலாம் என்ன ஃப்ரேம் பண்ணியிருக்கா. ஃபர்ஸ்ட் நான் அவளை அப்ரோச் பண்ணவே இல்லை, அவ தான் என்கிட்ட வந்து உங்க அப்பா இறந்ததுக்கான ஃபால்ஸான எவிடன்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி தர சொன்னா. அந்த மாதிரி நான் ஃபால்ஸான எவிடன்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி கொடுத்தா அவ என் கூட ஸ்லீப்பர் சொல்லிட்டு என்கிட்ட டீல் பேசி என்ன செடியூஸ் பண்ண ட்ரை பண்ணான்னு சொல்லிட்டு ஹீரோயினை பத்தி தப்பு தப்பா பிளேம் பண்றான். நீ சொன்னது மட்டும் பொய்ன்னு தெரிஞ்சுன்னா அதுக்கப்புறம் உன் லைஃப் நான் காலி பண்ணிடுவேன்னு ஹீரோ மிரட்ட. மிஸ்டர் டியன் அவங்க கூட எத்தனை வருஷமா இருந்திருக்க, நான் போய் சொல்லுவேன்னா நான் சொல்றதெல்லாம் உண்மைன்னு சொல்லிட்டு ஹீரோவை நம்ப வச்சிடறான். மறுநாள் ஹீரோயின் தன்னை காப்பாத்தினதுக்காக ஹீரோக்காக சூப்லாம் ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துட்டு வந்து ஹீரோ கிட்ட இந்தாங்க இதை டேஸ்ட் பண்ணி பாருங்க, நான் உங்களுக்காக தான் ப்ரிப்பேர் பண்ணேன்னு சொல்லிட்டு ஹீரோக்கு ஊட்ட போறாங்க. உடனே ஹீரோ அந்த சூப்பை தட்டி விட்டுட்டு நீ பண்ண வேலை எல்லாமே எனக்கு தெரிஞ்சு போச்சு, மறுபடியும் என்ன முட்டாளாகிட்டே இருக்க, முதல்ல என் வீட்டை விட்டு வெளியில போன்னு சொல்றாரு. ஏன் நீங்க என்ன பேசுறீங்கன்னு எனக்கு புரியலன்னு ஹீரோயின் சொல்றதுக்கு அந்த வேன் ஹீரோயின் கிட்ட நீங்க டாக்டர் கிட்ட சொல்லி நான் தான் ஹீரோடைய அப்பாவை ஹார்ம் பண்ணி அவரை கொலை பண்ணனு ஒரு தப்பான எவிடன்ஸை கிரியேட் பண்ண பாத்தீங்கல்ல, அது எல்லாமே ஹீரோவுக்கு தெரிஞ்சிடுச்சு, அந்த டாக்டர் எல்லாத்தையும் எங்ககிட்ட சொல்லிட்டாருன்னு சொல்றான். அதுக்கு ஹீரோயின் என்ன சொன்னா நான் உன்னை கொலைகாரின்னு ஃப்ரேம் பண்ண பார்த்தனா, உண்மையிலே நீ தாண்டி கொலைகாரி, நீ தான் ஹீரோடைய அப்பாவை கொன்னு சொல்றதுக்கு ஹீரோயினை செவ்விலே அறிஞ்சிட்டு உனக்கு எவ்வளவு தெரியும் தான் நீ பண்ண தப்புக்கெல்லாம் அவளை ப்ளேம் பண்ணிட்டு இருப்ப, முதல்ல இந்த வீட்டை விட்டு வெளியில போன்னு சொல்லிட்டு ஹீரோயினை பிடிச்சி தள்ளி விட்டுறாரு. ஹீரோயின் கீழே விழுந்ததுல அவங்க கையில கிளாஸ் குத்தி ரத்தம்
வந்துட்டு இருக்கு. அதோட ஹீரோயின் அந்த வீட்ல இருந்து வெளியில வந்து ரோட்ல நடந்து வந்துட்டு இருக்காங்க. அப்படி நடந்து வந்துட்டு இருக்கும்போது அவங்களுக்கு ரொம்பவே மனசு கஷ்டமா இருக்கு. எல்லாரும் என்ன ஜோக்கர் ஆக்கி பாக்குறாங்களேன்ட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டே வந்துட்டு இருக்காங்க. அப்ப மறுபடியும் ஹீரோ வந்து ஹீரோயினை ஸ்டாப் பண்ணி என் கூட மறுபடியும் என் வீட்டுக்கே வந்து நீ குற்றவாளி இல்லைன்னு சொன்னல அதை நிரூபிச்சு காட்டு. என் வீட்டில் ஒரு சர்வெண்ட்டா நான் யூஸ் பண்ற ஒரு பிளே திங்ஸா ஒரு நாய் மாதிரி என் வீட்டில் கடைன்னு சொல்லிட்டு ஹீரோயின் கையை பிடிச்சி ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லா அவருடைய வீட்டுக்கே மறுபடியும் கூட்டிட்டு போறாரு. வீட்டுக்கு கூட்டிட்டு போனதும் ஹீரோயின் கிட்ட ஒரு சர்வெண்ட்டுக்கான ட்ரெஸ்ஸை கொடுத்து இந்த வீடு ஃபுல்லா ஒரு சின்ன தூசு கூட இல்லாத அளவுக்கு சுத்தமா கிளீன் பண்ணு. அது மட்டும் இல்லாம இதுக்கப்புறம் நீ என்ன மாஸ்டர் தான் கூப்பிடணும்னு சொல்றாரு. இந்த வேனுக்கு ஹீரோயின் திரும்பி அந்த வீட்டுக்கே வந்தது அவளுக்கு ரொம்ப இரிட்டேட்டிங்கா இருக்கு. இவ அப்படியே போய் தொலைஞ்சிருவான்னு பார்த்தா ஹீரோ வேற மறுபடியும் இவளை இங்கேயே கூட்டிட்டு வந்துட்டான்ட்டு ஹீரோடைய அம்மாவுக்கு கால் பண்ணி ஆண்டி உங்களை பார்த்தே ரொம்ப நாள் ஆச்சு, நான் உங்களை ரொம்ப மிஸ் பண்றேன், உங்களை பார்க்கணும் போல இருக்கு, வீட்டுக்கு வாங்கன்னு சொல்லி கூப்பிடுறா. கொஞ்ச நேரத்திலேயே அங்கே ஹீரோடைய அம்மா வந்துடுறாங்க. உனக்கு எவ்வளோ தைரியம் தான் ஏன் புருஷனை கொண்டுட்டு என் பையன் வீட்டில் தங்கிப்பேன்னு சொல்லிட்டு ஹீரோயினே சிவிலே அறிஞ்சிடறாங்க. உடனே ஹீரோவும் அவங்க அம்மா கிட்ட அவள் இந்த வீட்டுக்கு ஒரு சர்வெண்ட்டாக தான் வந்திருக்கா, இந்த வீட்டில் இருக்கிற எல்லா வேலையும் அவள் மட்டும்தான் செய்ய போறான்னு சொன்னதும் ஹீரோயின் அம்மாவும் ஓ இவ சர்வெண்ட்டாக வந்திருக்காளா, இதுக்கப்புறம் இவளை நான் கவனிச்சிக்கிறேன்னு சொல்லிட்டு வேணும்ட்டே அங்கே தூசு இருக்கு இங்கே தூசு இருக்கு ஒழுங்காக க்ளீன் பண்ணின்னு சொல்லிட்டு ஹீரோயினை நிறைய வேலை வாங்கி டார்ச்சர் பண்றாங்க. நெக்ஸ்ட் ஹீரோயின் ஹீரோடைய அப்பா பெட்ரூமுக்கு வந்துட்டு இங்கே தானே ஹீரோடைய அப்பா இறந்தாரு, ஒருவேளை இங்கே தேடி பார்த்தா அவர் இறந்ததுக்கான எவிடன்ஸ் ஏதாவது கிடைக்குமோன்ட்டு தேடி பார்த்துட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோ அப்பா யூஸ் பண்ண மெடிசன் கிடைக்குது. இந்த மெடிசனை பார்க்கும்போது ஹார்ட் பேஷண்ட் யூஸ் பண்ற மெடிசன் மாதிரி தெரியலையே, விட்டமின் மெடிசன் மாதிரி இருக்கேன்ட்டு அதை எடுத்து டேஸ்ட் பண்ணி பாக்குறாங்க. அப்போ கரெக்டா ஹீரோ வந்துறாரு. அவங்க அப்பா ரூம்ல ஹீரோயினை பார்த்ததுமே உனக்கு எவ்வளவு தைரியம் தான் என் அப்பாடி ரூமுக்குள்ள வந்திருப்பேன்னு சொல்லிட்டு ஹீரோயினை திட்டுறாரு. உடனே ஹீரோயினும் இங்க பாருங்கட்டியான ஒரு சீக்கிரட்டை கண்டுபிடிச்சிருக்கேன்னு சொல்லிட்டு அந்த மெடிசனை பத்தி சொல்லலான்ட்டு வராங்க. அதுக்குள்ளே ஹீரோடைய அம்மா வந்து என் புருஷ ரூமுக்குள்ள எப்படி வந்தேன்னு சொல்லிட்டு ஹீரோயினை செவில அடிச்சிடறாங்க. அப்போ அந்த வேன் ஹீரோயினை பார்த்து எதுக்கு சிஸ்டர் இவ்வளவு கேவலமா நடந்துக்கிறீங்க, ஆனா எனக்கு தெரியும் இந்த ரூமுக்கு நீங்க திருட மட்டும் வந்திருக்க மாட்டீங்கன்னு சொல்லிட்டு ஹீரோயின் திருட வந்தான்னு ஃப்ரேம் பண்றா. உடனே ஹீரோடைய அம்மாவா அங்க இருக்கிற பொருள் எல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு ஏன் நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ் மட்டும் யூஸ் பண்ற நம்ம ஃபேமிலி ஜெயட காணும்னு சொல்றாங்க. உடனே ஹீரோவும் ஹீரோயின் கிட்ட எங்க அப்பா இறந்ததுக்கு அப்புறம் இந்த ரூமுக்குள்ள யாருமே வரல, ஃபர்ஸ்ட் டைம் நீ தான் வந்திருக்க, அப்பனா கண்டிப்பா ஜெயட நீ தான் திருடி இருக்கணும்னு சொல்லிட்டு அவருடைய சர்வெண்ட்டை கூப்பிட்டு ஹீரோயின் திங்ஸ் எல்லாம் செக் பண்ண சொல்றாரு. கொஞ்ச நேரத்திலேயே அந்த சர்வெண்ட் திரும்பி வந்து ஹீரோ கிட்ட இந்த ஜெயட ஹீரோயின் பேக்ல இருந்து கிடைச்சதுன்னு சொல்லி கொடுக்குறான். ஹீரோயினுக்கு ஒண்ணுமே புரியல, நம்ம இப்ப ஜெயட எடுத்தோம் இது எப்படி நம்ம பேக்ல வந்ததுன்னு சொல்லிட்டு முடிச்சிட்டு இருக்காங்க. இந்த ஜெயட எப்படி ஹீரோயின் பேக்ல வந்ததுன்னா அந்த வேண்டா அந்த சர்வெண்ட்டுக்கு இதுக்கு முன்னாடி பணத்தை கொடுத்து ஜேட ஹீரோயின் பேக்ல இருந்து எடுத்த மாதிரி ஃப்ரேம் பண்ண சொல்லிருப்பா. ஹீரோயினும் நான் அந்த ஜேட திருடவே இல்லைன்னு சொல்றாங்க. ஆனா ஹீரோ நம்பாம நீ இன்னமும் மாறவே இல்லல, இதுக்கு முன்னாடி ஸ்பை வேலை பார்த்து எங்க கம்பெனி டாக்குமெண்ட் எல்லாம் திருடி வித்த, இப்போ எங்க ஃபேமிலி ஜேடையே திருடிட்டேன்னு சொல்றதுக்கு அந்த வேன் ஹீரோ கிட்ட பரவாயில்லையா நீ இவளை மன்னிச்சு விட்டுருங்க, எங்க இவ செஞ்ச தப்புக்காக இவ கையை உடைச்சிடாதீங்கன்னு சொல்லி தூண்டி விடுறா. உடனே ஹீரோயின் அம்மாவும் அவங்க சர்வெண்ட்டை சொல்லி என்ன எல்லாம் பார்த்துட்டு அப்படியே நிக்கிறீங்க, இவ பண்ண வேலைக்கு இவளை பிடிச்ச முதல்ல இவ கையை உடைங்க, அப்பதான் மறுபடியும் திருடக்கூடாதுங்கிற புத்தி வரும்னு சொல்றாங்க. அந்த சர்வெண்ட்டை ஹீரோயினை பிடிக்க வராங்க. உடனே ஹீரோ இவ செஞ்ச தப்புக்கு பரிகாரமா இவளுக்கு 3 நாளைக்கு சாப்பாடு தண்ணி எதுவுமே கொடுக்காம பேஸ்மெண்ட்ல போட்டு அடைச்சு வைங்கன்னு சொல்றாரு. நான் எந்த பொருளையும் திருடல என்ன விடுங்கன்னு சொல்லி ஹீரோயினை கத்த அந்த சர்வெண்ட்டை ஹீரோயினை பிடிச்ச அந்த பேஸ்மெண்ட்டுக்கு இழுத்துட்டு போறாங்க. இதோட இந்த பார்ட் கம்ப்ளீட் ஆகுது. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்னு நெக்ஸ்ட் பார்ட்ல பார்க்கலாம். உடனே நெக்ஸ்ட் வீடியோக்கு போயிடாதீங்க, கொஞ்சம் மறக்காம இந்த வீடியோக்கு ஒரே ஒரு லைக்கை மட்டும் போட்டுட்டு போங்க. நீங்க லைக் போடுவீங்கன்னு நம்பி நான் அடுத்த வீடியோவை எடிட் பண்ண போறேன். Thank you so much and see you.